அல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறோம். தேவன் தாமே கிருபையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருள்வாராக. இந்த நாளிலே தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி நம்மோடு கூட வலியுறுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் சமுத்திரம் கர்த்தரை அறிந்திருக்கிறது, பூமி கர்த்தரை அறிந்திருக்கிறது. பூமியில உள்ளவைகள், ஊரும் பிராணிகள், எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் கர்த்தரை அறிந்திருக்கிறது. ஆனால் மனுஷர்களோ இன்றைக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா என்று சொல்லுவோமானால் அதற்கு ஆண்டவர் ஒரு கேள்விக்குறியோடு கூட இங்கே நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆபக்குக் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது. ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவோ, கர்த்தருடைய செயல் அல்லவோ. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் சமுத்திரம் கர்த்தரை என்ன செஞ்சிருக்குது? அறிந்திருக்குது. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறதாம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில இது ஆபக்குக் புஸ்தகமும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகமும் ரெண்டும் ஒன்றாய் இணைந்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த ஆபக்குக்ல இருக்கிறதுக்கும் அதில் இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறவைகளையும் நாம் காணும் போது ரெண்டும் ஒரே அளவிலே இருக்கிறது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கு காணப்படாமல் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கு நமக்குள்ளே இராததினாலே இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட சொல்லுகிறார், சமுத்திரமும் பூமியும் கர்த்தரை அறிகிறது. இன்றைக்கு மனுஷர்களாகிய நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா என்பதை சற்று நாம் நிதானித்து நாம் அறிய வேண்டியது அவசியம். அதனாலதான் அந்த ஆபக்குக்ல சொல்லும் போது அந்த 13வது வசனம் சொல்லுது, இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, அக்கினிக்கு இரையாக உழைத்து. நல்லா கவனிக்கணும், ஜனங்கள் ஒவ்வொருவரும் அக்கினிக்கு உழைக்கிறார்கள், அக்கினிக்கு உழைக்கிறார்கள். இன்றைக்கு அக்கினிக்கு உழைக்க அவர்கள் தீவிரப்படுகிறார்கள். அக்கினிக்கு உழைக்க தீவிரப்படுகிறவர்கள் இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும், இந்த பூமி ஒரு நாள் அழியும். இந்த பூமியிலே சேர்த்து வைக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழ்கிற நீங்களும் நானும் தேவனை அறியாமல் இருப்போமானால் நாம் அக்கினிக்கு இரையாக போகிறோம் என்பதை அதுல தப்புவிக்க யாருமே இல்லை.
அதிலே அக்கினிக்கு நிச்சயம் தப்புகிறவர்களாய் நாம் இருக்க முடியாது என்பதை சற்று நாம் நிதானிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆகையால் தான் சொன்னா, இந்த பூமியிலே உழைத்து தீவிரப்படுகிற ஒவ்வொருவரும் அக்கினிக்கு இரையாகத்தக்கதாக தீவிரிக்கிறார்கள், ஓடுகிறார்கள். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர அவர்களால் முடியாமல் இருக்கிறது என்பதை அங்கே ஆபக்குக் அழகாய் சொல்லுகிறார். அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசனத்திலேயா 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், மகிமையாயிருக்கும். இங்கே சொல்லுகிறார் அக்காலத்திலே. எக்காலத்திலே? என்னைக்காவது கேள்வி எழுப்பி பார்த்திருப்போமா? என்றைக்காவது ஒரு கேள்விக்குறியோடு கூட நம்ம கடந்து போயிருப்போமானால் நாம எந்த காலத்திலே என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்க கூடியவர்களாய் இருக்க முடியும். ஆனால் அந்த சிந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏன்னா இனி வரும் காலங்களிலே நாம் சிந்திக்க நமக்கு நேரம் இருக்காது, சிந்திக்க நேரமே இருக்காது. ஏன்னா வருகிறவன் சிந்திக்க நேரமில்லாதபடி நம்மை நடத்துகிறவனா இருப்பான். இந்த இனி உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும், இருக்கிறதான 7 தேசத்தின் அதிபதிகளை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது நமக்கு தானியேல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த காலகட்டத்திலே அது நிறைவேறி கொண்டு இருக்கிறதுக்கான வழியை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர் முதலாய் சந்தித்தது 7 நபர்களை போய் சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதிலே இத்தாலி ஒரு நாடு, அதுக்கு அடுத்தடுத்த இருக்கிற 7 நாடுகளின் தலைவர்களை போய் நம்ம இந்திய பிரதமர் சந்தித்திருக்கிறார். ஏன்னா வருகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 7 நாடுகள் ஒன்றிணையும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு அங்கே இருந்து ஒரு கொம்பு எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. அது அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு அந்தி கிறிஸ்துவாய் ஒரு மனிதனாய் எழும்புவான் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த காலகட்டத்திலே இந்த நாட்களிலே முதலாய் அரசவையில ஏறி அமரும் போது அமர்ந்த உடனே அவர் சொன்னாரு, இனி பயணம் புறப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பயணம் புறப்படுகிற காரியத்தில் 7 நாட்டு தலைவர்களை முதலாவது சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சத்தியம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்திலே நீங்களும் நானும் நிலைத்து இராத போவோமானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும். அல்லேலூயா. இவ்வளவு காலம் தேவனோடு கூட இருந்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்புகிறவர்களாய் இருந்த பொழுதும், ஆனால் நிறைவேற்ற முடியாமல் இருப்பீர்கள், ஆனால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் இங்க சொல்லுது, அக்காலத்திலே. எக்காலத்திலே? எந்த காலத்திலே அப்படின்னா இனி ஆண்டவருடைய வருகையின் காலத்தை குறித்து ஆண்டவர் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான காலகட்டத்திலே, அக்காலத்திலே, அந்த இடத்திலே தேவன் அந்த ஜனங்களை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வாங்க போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லுவார்கள். ஏன்னா ஏசாயால நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 5 வரையிலும் நம்ம வாசிப்போமானால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய
போவோம் வாருங்கள், போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆண்டவர் போதிக்கிறவர். நீங்க மறந்து போக கூடாது. அங்கதான் சங்கீதத்துல சொல்லும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதை அக்காலத்திலே எக்காலத்திலே ஆண்டவரை சந்திக்கிற ஒரு நாள் வரும் பொழுது, அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் போக முடியாது, போக முடியாது. இன்னைக்கு நீ அதிலே தீவிரப்படாவிட்டால், நீ போக வேண்டும் என்று நினைத்தாலும் நீ போக முடியாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லி காண்பிக்கிறார். அவர் சொல்றாரு, வழியை போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எப்போ தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வேளையிலே, அது இன்றைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த கிருபையை நீங்கள் தவற விடுவீர்களானால், ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையை நீங்கள் விட்டு விடுவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்றைக்கு ஜனங்கள் அக்காலத்திலே எக்காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு, சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை தேடும் போது அல்லது தேடுகிற வேளையிலே காணப்படுகிற வேளையிலே, சீயோனிலிருந்து வேதம் ஆண்டவர் கொண்டு வருவார், கர்த்தரிடத்திலிருந்து வசனம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற வேளையிலே அது எல்லாம் நிராகரித்து போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வராது, கர்த்தருடைய வசனம் வராது. சீயோனிலிருந்து வேதம் வராது. ஏன்னா வேதம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரப்போகிறது. தேவனுடைய வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரப்போகுது. அந்த பஞ்ச காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய வேதமும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய வசனத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அதற்கு அறிவு தேவை. தேவனை அறிகிற அறிவு தேவை. எனக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை, ஆனால் உலகத்தை சுதந்தரிக்கிற அறிவுக்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை சுதந்தரித்து உலகத்திலே இருக்கிறவைகளை சேர்த்து வைப்பதற்கும், உலகத்தோடு கூட நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆளு, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறேன்னு காண்பிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நீங்களும் நானும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஒரு நாளும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லது நாம் வேதம் சீயோனிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே, வசனம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாளிலே, நீங்களும் நானும் வேதமும் வசனமும் கிடைக்க கூடாதபடிக்கு பஞ்ச காலத்துக்குள்ளே வந்து நிற்கும் போது நாம் தேடி அலைந்தாலும் கிடைக்காது. அதுதான் இங்க சொல்லுகிறார்கள், நாம் போவோம் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு, யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் ஆண்டவருடைய அந்த பர்வதத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். சொல்லுகிற நேரத்தில் வேதம் இருக்காது, வசனம் இருக்காது. ஆண்டவர் பர்வதத்தில் வருவார், மலையின் மேல வந்து சபையை கூட்டிக்கிட்டு போயிட்டாருன்னா, கூட்டிக்கிட்டு போன பிறகு அவரை போய் மலையில தேடினாலும் கிடைக்க மாட்டாரு, ஆலயத்துல வந்து தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு தொழுகையின் நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தொழுகையின் நாளுக்குள்ளே நீங்களும் நானும் அறிவு சிறந்தவர்களாய், அறிவு அல்லது பெருத்தவர்களாய் இருப்பதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானிக்கணும். இந்த நாளை நாம் விட்டு நாம் நம்முடைய சுயத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய செயல்பாடுகளுக்காக நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் நம் பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக இருப்போம்.
பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இந்த நாளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோமானால் அது நமக்கு விசேஷித்தது. இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனோடு கூட நடக்கிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாய் இருப்பேனானால் தேவனை எப்போது தொழுது கொள்ளுவேன் என்கிற எண்ணமுடையவனாய் இருக்கணும். தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம் எப்போது வரும், அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் இருக்கணும். அது போன பிறகு நாம என்ன கேட்டாலும் கிடைக்காது, எதை எதிர்பார்த்தாலும் அது நமக்கு வராது. நேற்று இருந்த நாள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற நாள் நாளைக்கு வருமா அப்படின்னா வராது. அதுல நீ எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். அததான் அங்க சொல்லி காண்பிக்கிறார். 4, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும். நல்லா கவனிக்கணும். பட்டயம், அவர்கள் எடுக்கிற கத்தி அவங்களுக்கு மண்வெட்டியா மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, வேதம் சியோனிலிருந்து வரும், தேவனுடைய ஆலயத்திலிருந்து வசனம் வரும், நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்லி ஓடி வருகிற ஜனங்களுக்கும் அவர்களை தேடி வருகிற ஜனங்களுக்கும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கும் போது உன் வாழ்க்கையில நீ கேள்விக்குறியோடு கூட நிற்கும் போது அவர் சொல்லுவாரு, உன் பட்டயம் மண்வெட்டியா மாறும். பட்டயம் மண்வெட்டியா மாறும். மண்வெட்டிக்கும் பட்டயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ, மண்வெட்டிக்கும் பட்டயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ஆவிக்குரிய ஜீவியத்துல படிச்சீங்கன்னா அது உயர்ந்து இருக்கிறது பட்டயம், நின்னு செயல்படக்கூடியவைகள். ஆனா மண்வெட்டி குனிந்து செயல்படக்கூடியது. அன்னைக்கு தாழ குனியும் போது ஒன்னும் நடக்காது. இன்னைக்கு என்ன போல யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம். கர்த்தருடைய வருகை வரும்பொழுது அந்த காலத்துல அவரோடு கூட நீ செயல்படாத விட்டால், அவருடைய அறிவிலே நீ வளராத போவேரானால் அந்த அறிவு உன்னை மேன்மைப்படுத்தாது. அந்த அறிவிலே நீ வளர்றதுக்கு நீ ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு என்ன போல யாருமே இல்லைன்னு சொல்லி நான் பட்டயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் வந்து போகும்போது சொல்லுவீங்க, என் பட்டயம் மண்வெட்டி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சா? மண்வெட்டி. குனிந்து கிடக்கணும். வேதம் கிடைக்காது, வசனம் வராது, வாழ்க்கையில எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை தலை குனிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரானால் அந்த உயர்வை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உனக்கு கொடுத்திருக்கிற அறிவு, ஒருவேளை தேவனை அறிந்திருக்கிற அறிவு உனக்குள்ளே இருக்கிறதுன்னா அந்த அறிவிலே நீ பெருக வேண்டியது அவசியம். அந்த அறிவிலே பெருக வேண்டியது அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லு, தேவனை அறிகிற அறிவு வேணும். உலகத்துல அறிவு இருக்குது, உலக அறிவும் இருக்குது. ஆனா தேவனை அறிகிற அறிவு வேணும். உலக அறிவு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் அழிந்து போகிற அக்கினிக்காக ஓடுகிறவர்கள் உலக அறிவு உள்ளவர்கள். அததான் பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப உலக அறிவுக்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக அறிவிலே இருக்கிற, நான் பின்னாடி உங்களுக்கு வசனத்தை காமிச்சு கொடுக்கிறேன். வசனத்தோடு தான் பேசுறோம். நம்ம ஏதோ வசனம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு போறதுனால பேசிட்டு எல்லாம் போக முடியாது. அப்படி பேசிட்டு போனாலும் நீங்க பைபிள்ல எங்க இருக்குதுன்னு தேடி முடிக்கிறதுக்குள்ள மறுவாரமே வந்துடும். நம்ம போனா இதோட ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி ஆலயத்து பக்கம் வருவோம்.
அதனால அது அடுத்த வாரத்தோட வாரமா இருக்கிறது. அதுவும் இந்த வாரம் வந்தாவும் ஆச்சு, வரலனாலும் போச்சு. அதோட மறுவாரம் வருவோம். அந்த 15 நாள் கழிச்சு வர்றதுக்குள்ள இந்த வசனம் எங்க இருக்கு பாஸ்டர்னு திருப்பி கேட்கிற நிலைமைக்கு வந்துடும். அதனால நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சு கொடுக்கிறேன். ஆனா அந்த வசனத்தோடு கூட நீங்களும் என்ன செய்யணும்? பழகிறதுக்கு பழகிடணும். அதன்படி செயல்பட ஆயத்தமாகணும். அதுதான் அவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். ஜனங்களை நியாயம் விசாரித்து ஜனங்களுக்குள்ளே வரும்போது பட்டயங்கள் எல்லாம் என்ன ஆகுமா? மண்வெட்டி ஆகும். நாங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஈட்டி அப்படின்னா அது ஓங்கி குத்துகிறதுக்கு அது அதிகாரத்துக்குரியவைகளா இருக்கும். ஆனா அரிவாள் நீ கிட்ட போனாதான் செய்யுங்க. அரிவாள் எதுக்கு யூஸ் ஆகும்? அரி அறுக்கிறதுங்க. அரிக்கட்டுங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அறுப்பு அறுக்கிறதுக்கு தான் பயன்படும். அதுவும் என்னத்தான் கீழே குனியறதுக்கு தான். நீங்க உயர்ந்து காணப்படுகிற உயர்வெல்லாம் ஆண்டவர் பிடிக்கத்துருவார். பட்டயம் நின்று செயல்படுவதற்கு, ஈட்டி நின்று செயல்படுவதற்கு. ஆனால் மண்வெட்டியும் அருவாலும் நீ குனிந்து செயல்பட வேண்டியது. அப்படின்னா உன் வாழ்க்கை நிமிர்ந்து இருக்கிற வாழ்க்கை அது குனிந்து கிடக்கும். ஆண்டவருடைய வருகையிலே நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ இருப்பாயானா உன்னை போல பரிதபிக்கப்படுகிறவன் வேற யாருமே இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு. இன்னைக்கு நீ அதுல பங்கு இல்லைன்னா, அதுல நீ வந்துட்டு சரியானபடி அறிவோட நடந்துக்கலன்னா உன் வாழ்க்கையில கேள்விக்குறிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லி காண்பிக்கிறார். ஆம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. நீ பட்டயத்தை எடுத்து என்ன வெற்றான்னு சொன்னா கூட நம்ம எதிராளி வந்து வெட்ட மாட்டான். எதிராளி பட்டத்தை எடுத்து என்ன கொன்று போட்டு வெட்டிடு அப்படின்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டான்? வெட்ட மாட்டான். இப்ப வெட்டுறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் வந்து போன பிறகு உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற காரியங்களிலே நீ உன் எதிராளிய வந்து என்னை வெட்டி போடுன்னு சொன்னா கூட வெட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். வெட்டி போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஏன்னா யுத்தம் பண்றவன் ஒருத்தன் வருவான். யுத்தத்துக்கு தலைவனா இருக்கிறவன், யுத்தத்துக்கு அதிபதியானவன் ஒருத்தன் வந்து நிற்கும் போது யுத்தம் பண்ணவனெல்லாம் படுத்துக்க வேண்டியதுதான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு யுத்தம் பண்ணாத நீங்க ஜெபம்தான் யுத்தம். செபிக்க முன்வராத நீங்க, யுத்தம் பண்ண உங்களால தெரியாத நீங்க, நாளைக்கு நான் வந்து ஜெபம் பண்ண போறேன், நான் முட்டி போட்டுக்கிட்டு ஆலயத்திலே படுத்து கிடக்க போறேன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு யுத்தம் பண்ணாத நீங்கள், இன்னைக்கு ஜெபம் பண்ணாத நீங்க, நாளைக்கு நீங்க ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. தேவனிடத்துல விண்ணப்பிக்கணும்னு சொன்னாலும் விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அவர் சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த அறிவை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக அதுதான் 5வது வசனம் சொல்லுது. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்போம் என்று சொல்லும் போது கர்த்தருடைய வெளிச்சம் அங்க இருக்காது. கர்த்தருடைய வெளிச்சம் இருக்காது. கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாத உன் வாழ்க்கை இருளாய் காணப்படும். போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், இருள் எங்கேயோ அங்கே வெளிச்சம் போனா என்ன நடக்கும்? இருள் அகன்று போகும். வெளிச்சத்தின் அண்டையிலே இருள் வந்தாலும் இருள் அகன்று போகும். வெளிச்சம் இருளுக்கிட்ட போனாலும் என்ன செய்யும்? இருள் அகன்று போகும். ரெண்டுக்குமே ஒன்று வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சத்தை தேடினாலும் கிடைக்காது.
இன்னைக்கு நிறைய பேர் வெளிச்சத்தை பார்த்து ஒளியை பார்த்து ஒளிக்காக தீபத்தை ஏத்திட்டு இருக்கிறான். தீபம் ஏத்தனா அது கூட உட்காந்துக்கிட்டு நீ எவ்வளவு எண்ணெய் ஊத்தினாலும் அது பத்தாது. அது ஒரு நேரம் என்ன செய்யணும், அணைச்சுதான் ஆகணும். அது அல்ல. அதனால்தான் தாவீது சொல்லும் போச்சுன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்ப ஆண்டவர் நம்ம விளக்கை ஏற்றணும். நான் விளக்கை ஏத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என் வீட்டுக்கு இருளா இருக்குதுன்னா அதுக்கு நான் விளக்கு ஏத்தலாம். ஆனா என் வாழ்க்கைக்கு நான் விளக்கு ஏத்தணும்னு நினைச்சாலும் நம்மளால ஒரு விளக்கம் ஏத்த முடியாது. தேவன் முன்குறிக்காத வரையிலும், தேவன் உன் விளக்கை ஏற்றாத வரையிலும், தேவன் உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்காத வரையிலும், உன் வாழ்க்கையில உயர்வை நீ சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, பார்க்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச மாட்டீங்களோ? பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச மாட்டீங்களோ? பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச கத்துக்குங்க, பழக கத்துக்குங்க. எல்லாம் ஒரே ஊர்ல இருந்து தானே வந்துக்கிறீங்க. ஒரே தெருவு இல்லைன்னா பக்கத்து பக்கத்து தெருவு. ஊரோட எல்லாம் பரப்பளவு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு பரப்பளவு இருக்கு? இந்த பரப்பளவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. வெளியூர்ல இருந்து, வெளி கிராமத்துல இருந்து யாரும் இங்க வரல. புதுசாவா? அவங்க புதுசா வந்துக்கிறாங்களா உங்க ஊர்ல? அவங்க பழைய ஆட்கள் தான். நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு புதுசா தெரியுது. அவங்க பழைய ஆட்கள் தான். அவங்க தான் இப்ப சாட்சி சொல்லும் போது கவனிக்கலையா? நாங்க அப்படி இருந்தோன்றதெல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் பெருகட்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில எப்பவுமே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்கிற நாம தொழுது கொள்ளுகிற நேரங்களையும் காலங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இங்கதான் போவேன், இப்படிதான் நடப்பேன், இதுதான் செய்வேன்னு சொன்னா வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைமை. நான் என்ன பொறுத்தவரை நான் உங்களோட பேசுறது அதுதான். நீ எங்க வேணாலும் போ, சத்தியத்தை மேஞ்சிக்க. எங்க வேணாலும் போ, சத்தியத்தை என்ன செய்ய, மேஞ்சிக்க. வர வேண்டிய இடத்துக்கு நீ என்ன செய்ய, வந்து சேரு. ஆடு மாடுங்களை பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து அவுத்து விட்டா பக்கத்து வீட்டு நிலத்தெல்லாம் கூட மேய்ச்சிட்டு வந்துடும். பக்கத்து வீட்டு நிலத்துல எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். இந்த மாடா மேய்ஞ்சிச்சுன்னு கேட்கிற அளவுக்கு, இந்த ஆடா மேய்ஞ்சிச்சுன்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பக்குவமா வந்து சேர்ந்துடும். அதுதான் மேய்ந்து கொள்ளுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். அதுக்காக நான் போயிட்டு மேய மாட்டேன் அப்படின்னா நம்ம போய் திருடி மேய வேண்டாம். திருடி என்ன செய்ய வேண்டாம், மேய வேண்டாம். ஐயோ யாராவது பார்க்கறாங்களா, ஐயோ நான் போனா இதை செய்வாங்களா, அதை பண்ணுவாங்களா, அல்லது அங்க போய் சொல்லிடுவாங்களா, அப்படியெல்லாம் அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். நீ ஒருவேளை அங்க போனா ஒருவேளை யாராவது பார்த்துட்டு நம்ம பாஸ்டருக்கு போய் சொல்லிடுவாங்களோ அப்படி நினைக்காதேன்ற நான். எங்காவது போ, சத்தியத்தை மேஞ்சிக்க, சபையை விட்டு நிக்காத. இன்னைக்கு சபை கூடுகிற நாள். இந்த சபையில நீ கூட வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தம் இல்லாம இங்க கூட முடியாது. அதனால அதை நீ விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்துக்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னைக்கு நீ வந்திருக்கிறது கடவுளுடைய சித்தம், பாஸ்டரால இல்ல. பாஸ்டரால இல்ல, நான் பக்கத்துல கூப்பிட்டதுனால இல்ல, நான் கூப்பிட்டதுனால இல்ல. நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுதான், அதுக்கு நீ முதல்ல பழகணும். அது இல்லாம என் பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்க நான் வந்து உட்காந்துக்கிட்டேன், அல்ல நேத்து வந்து பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாரு அதனால நான் வந்துட்டேன். ஒன்னும் பாஸ்டர் கூப்பிட்டதுனாலயோ பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டதுனாலயோ நீ இங்க வரல. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நீ இங்க வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற எண்ணம் எப்போ உனக்கு வருதோ
அப்பதான் நீ உன் வாழ்க்கையில சீர்படுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். ஏன்னா மனுஷனுக்கு 6 அறிவு உண்டு. மனுஷனுக்கு ஹலோ, உங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு? எத்தனை அறிவு இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 6 அறிவு இருக்கா? ஹலோ, மனுஷனுக்கு 6 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு கட்டாயம் இருக்குதா? எல்லாருக்கும் இருக்குதா? 7வது ஒரு அறிவு இருக்கிறவன் தான் அறிவாளி. 7வது அறிவு எங்கயா இருக்குது? இல்லாத ஒண்ணு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு நீங்க ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம். எனக்கு ஒரு மூத்த போதகர் சொன்னாரு, 6 அறிவு இருக்குது, அது என்னை சிந்திக்க வச்சது. 6 அறிவு இருக்குது மனுஷனுக்கு. ஆனா 6 அறிவை கொண்டு என்ன செய்யறான் அப்படின்னு அவனுக்கே என்ன செய்யல, தெரியல. அவன் வாழ்க்கையில வாழ்க்கை என்கிற ஒரு லக்கை நோக்கி ஓட தெரியல. 6 அறிவு இருக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாம் 6 அறிவு தானே? 6 அறிவு இல்லையோ? அங்க ஒண்ணு சொல்லுது இல்லையா? அப்ப எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவா? 5 அறிவுன்னா மிருகத்தில் லிஸ்ட்ல தான் வைக்கணும். எத்தனை அறிவு இருக்குது உனக்கு? 6 அறிவு கன்ஃபார்மா இருக்கா? எனக்கும் 6 அறிவு இருக்குங்க. எனக்கும் 6 அறிவு இருக்குது. உங்களுக்கெல்லாம் இல்லையா? இருக்குது. அதைத்தான் நான் இப்ப பேச வரேன். 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு சிந்திக்க தெரியல, சிந்திக்க தெரியல. இங்க என்ன செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள அவனுக்கு மனம் இல்லை. ஆனா 6 அறிவு இருக்குது. உனக்கும் 6 அறிவு இருக்குது. உலகத்துல இருக்கிறவனுக்கும் 6 அறிவு இருக்கு. கன்ஃபார்ம் தானே? எல்லா மனுஷனுக்கும் 6 அறிவு இருக்கா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், 7வது ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க அமரவே முடியும். அத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? 7வது ஒரு அறிவு உண்டு. அந்த அறிவை நீ அறியாமல் போவாயானா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிடும். 6 அறிவு எல்லாருக்கும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும், ஆண்டவர் படைத்த எல்லா மனிதருக்கும் 6 அறிவு உண்டு. மிருக ஜீவன்களுக்கு 5 அறிவு தான். அதை விட ஒரு அறிவு அதிகமா இருக்குது உங்களுக்கு எனக்கும். ஆனால் இதை விட மேலாய் ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், 7வது ஒரு அறிவை நீ அறியாமல் இருப்பாயானா உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். அந்த 7வது அறிவுக்குள்ள நீ போகணும் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, தேவ சித்தத்தை நீ சரியா புரிந்து நடக்கணும் அப்படின்னா, தேவனுடைய அறிவிலே நீ வளர்ந்து பெருக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு உனக்கு இல்லைன்னா நீ இங்க வந்து அமர முடியாது, இங்க நீ வர முடியாது, தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவனுடைய நாள் இது பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் போய் தொழுது கொள்ளுகிற எண்ணம் எனக்கு வராது. ஏன்னா அந்த அறிவு எனக்கு இல்லாததுனால. அததான் அவர் சொல்றாரு. 9வது வசனம், 11ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகிற நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கும் எனக்கும் இருக்குமானா அதுதான் 7வது அறிவு. எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குது. எல்லாரும் கர்த்தரை அறிஞ்சிருக்காங்களா? எல்லாரையும் ஆண்டவரை அறிஞ்சிருக்காங்களா? அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 6 அறிவு. அப்ப நீங்களும் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அறிவு கூட என்ன செஞ்சிருக்கு? கூடி இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லலாம். கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு வந்ததுனால்தான் உனக்கு 7வது அறிவு இருக்குது. இல்லைன்னா மற்றவங்களை போல அவங்க என்ன செய்யறாங்களோ அதை போல நாமளும் செஞ்சுக்கிட்டு இருப்போம்.
அப்ப அவங்க என்ன நடக்கிறாங்களோ, எப்படி நடக்கிறாங்களோ அப்படி நாம நடந்துகிட்டு இருப்போம். ஆனா அவங்க பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் நானும் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்மளை ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் திருப்பி இருக்கிறது நோக்கம், உனக்கு ஒரு அறிவை கொடுத்ததுனால நீ திரும்பி இருக்கிற. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அததான் தேவனை அறிகிற அறிவு. எல்லா மனுஷருக்கும் 6 அறிவு உண்டு. எல்லா மனுஷருக்கும் 6 அறிவு உண்டு. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே 7வது ஒரு அறிவு உண்டு. அது தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார்கள். தேவனுக்காக எதையும் சாதிக்க நிற்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுடைய தரிசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் 7வது அறிவு இருக்கும். ஹல்லேலூயா. 7வது அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னா அவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவான். அது பவுலுக்கு இருந்துச்சு. தேவனை அறிகிற அறிவு இருந்ததனால்தான் பவுல் தேசத்தை கலக்கிறவனாய் மாறினான். இவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கவனாய் மாறினான். ஏன்னா பவுலுக்கு 6 அறிவு இருக்கும் போது ஜனங்களை, தேவனை அறிந்த ஜனங்களை துன்பப்படுத்தினவனாயிருந்தான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்திலே அவனுக்கு தரிசனமானதினாலே, அவனுக்கு 7வது ஒரு அறிவை ஆண்டவர் கொடுத்ததினாலே அவன் 7வது அறிவுக்குள்ள வந்து அநேகரை தன் தேவன் பட்சத்தில் திருப்புகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை 6 அறிவோடு நம்ம நடக்கிறவர்களா இருப்போம்னா, எனக்கு 6 அறிவு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒருவேளை 7வது அறிவுக்காக ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும், கேட்டு பாரு, ஆண்டவர் கொடுப்பாரு. உண்மையாவே எனக்கு ஒரு பரிசுத்தவன் மூத்தவர் அவர் சொல்லும் போது சொன்னாரு, நம்ம மனுஷர்களா இருக்கிறோம், 6 அறிவு தான் இருக்குது. நான் கூட கொஞ்ச நேரம் சிந்திச்சேன். ஆமா, 6 அறிவு தான். அப்புறம் 7வது ஒரு அறிவு இருக்கு தெரியுமா அப்படின்னாரு என்ன பார்த்து. அப்ப சொன்னேன், 7வது ஒரு அறிவா? சொல்லுங்க. 140 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல. இதெல்லாம் இல்லாத ஒரு அறிவு 7 கோடி. 7 கோடி சார். அப்ப 7 கோடி மக்களுக்கு இல்லாத அறிவு இன்னைக்கு 7 கோடி மக்கள்ல எத்தனை சதவீதம் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு சின்ன கிராமத்துல எடுத்துங்க. நம்ம கிராமத்துல ஒரு 1500 பேர் இருக்காங்களா? 1500 பேர்ல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? மிஞ்சி நம்ம சுத்து பக்கத்துல இருக்கிற எல்லா சபைக்கு போற ஜனங்களா இருந்தா எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 500 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? 500 பேராவது ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? அப்ப 500 பேர் 1500 பேர் இருக்கிற கிராமத்துல நம்ம சுத்து பக்கத்துல 3-4 சர்ச்சு இருக்குது. 3-4 சர்ச்சுக்குள்ள போகிற எல்லா ஜனங்களையும் கணக்கெடுத்து பார்த்தாலே ஒரு 500 பேருன்னா இன்னும் மீதி 1000 பேரு. அப்ப ஏன் அவங்களை தேவனை அறியல? அப்ப அவங்களுக்கு 5 அறிவோ? அவங்களுக்கு 6 அறிவு தானே. அப்ப உனக்கும் எனக்கு ஏன் தேவனை அறிந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்மளுக்கு 6 அறிவு தானே. 6 அறிவு தானே. அப்ப அவங்க அறியாததை நீ எப்படி அறிஞ்சுக்கிட்ட? புரியுதா? கர்த்தரை அறிகிற அறிவு என்பது நமக்குள்ளே இருக்குமானால் நீங்களும் நானும் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நாளைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு ஆயத்தமாகணும். சொல்றோம், நாளைக்கு கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன செய்யறோம்? இன்னைக்கே பொட்டி படிக்கலாம் எடுத்து மூட்டை கட்டி நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்? என்னது? நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்? ஏன்னா வர்றவங்களுக்கு மத்தியில நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி காட்டணும். அப்ப என்ன ட்ரெஸ் பெருசா இருக்குது, எது பெருசா இருக்குது அது அப்பவே எடுத்து என்ன செய்ய, மடிச்சு வை. அடுத்து
சொல்லுங்க. வர்றவங்கள எல்லார கட்டிலும் நாங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் தான் என்னவா இருக்கணும்? அது காஸ்ட்லியா இருக்கணும், பல்சின்னு இருக்கணும், ஜொலிக்கணும். அப்ப அதுக்கு ஆயத்தமாகிற நாம சபைக்கு வரணுமே அப்படின்னு சொன்னா நாம எப்படி இருக்கிறோம்? ஏதோ இல்லாத ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கிற துணியை எடுக்க வேண்டியது, ஏதோ பஞ்ச பரதேசிய மாதிரி நம்ம வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, என் ஆண்டவர் அவருக்குள்ள என்னை ஐஸ்வர்யானாய் மாற்றி வச்சிருக்கார். அல்லேலூயா. அவர் என்னை ஐஸ்வர்யானாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவனுக்கு பார்க்கிறவனுக்கு வேணா நாம பிச்சைக்கார மாதிரி தெரியலாம். ஆனா என் கர்த்தருக்குள்ள அவரை ஆராதிக்கிறதுல, அவரை தொழுது கொள்ளுகிறதுல, அவரை சேவிக்கிறதுல, அவரோடு கூட வைராகியம் கொண்டு எழும்புகிறதுல, அவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுல, அவருடைய சித்தத்தை செய்ய என்னை ஆண்டவர் ஐஸ்வர்யானாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் அறிவு, அந்த அறிவு நமக்குள்ள இருந்தா முந்தின நாளே என்ன செஞ்சிருவான்? ஆயத்தமாயிடுவோம். ஆயத்தமாயிடுவோம். எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆயத்தமாயிடுவோம். நாம மட்டும் இல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் ஆயத்தமாக்கிடுவோம் முந்தின நாளே. அதான் அறிவு, அதான் தேவனை அறிகிற அறிவு. அந்த அறிவு உனக்கு எனக்கு இருந்துச்சுன்னா நான் மட்டும் ஆயத்தமாகிறது இல்ல, என்னை சார்ந்திருக்கிறவனையும் நான் ஆயத்தமாக்குறவனா இருப்பேன். அல்லேலூயா. அதான் அவர்கள் சொல்றாரு பாருங்க, தேவனை அறிகிற அறிவு. 6 அறிவு உள்ளவன் மனுஷன் தான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, தேவனை அறிந்த பிறகு எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் வேகமாய் கடந்து போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆசாரிய குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க, ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைங்க. அப்ப அவங்களுக்கு 6 அறிவு இல்ல, 5 அறிவா இருந்திருக்கு. சொல்லுங்க. எல்லா மனிதர்களைப் போல 6 அறிவு அவர்களுக்கும் இருந்திருக்கு. ஆனால் பேலியாளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, பேலியாள் பேயுடைய வாழ்க்கை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தத்தை அறியாத போது அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறினது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனை அறிந்த அறிவு உங்களுக்குள்ளே இல்லாமல் போகுமானால், ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளே கர்த்தரை அறியல. இன்னைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். கர்த்தரை அறிந்த அறிவு உனக்குள்ளே இருக்குமானால் அதை நீ சரியாய் நிரந்தரமாய் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம், நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அது இல்லாம நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன், கர்த்தரோ என் கூடவே இருக்கிறாரு, நான் போய் அவரை தொழுது கொள்ளனாலும் அவர் என் கூடவே இருக்கிறார், அவர் எப்பயோ உன்னை விட்டு போயிட்டுவாருன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். பிசாசு உள்ள வரும்போது தந்திரமா வருவான். பிசாசு உள்ள வரும்போது தந்திரமா சத்தம் இல்லாம வருவான். ஆனா வெளியே போனான்னா அலக்கழித்து ஆர்ப்பரித்து ஊருக்கே தெர்ற மாதிரி போயிடும். ஏன்பா அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஏன்பா அவங்க உருண்டு பரண்டுகிட்டு இருந்தாங்க, அவங்க ஏன்பா இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அக்கா அவனுக்கு தெரியாதா, ஐயோ ஐயோ இந்த அக்காக்கு பிசாசு பிடிச்சிச்சான். என்ன பஞ்சம்? ஏன்னா பிசாசு பிடிக்கும் போது என்ன செய்யல, அது அப்படி பார்த்தா தெரியலையே, அப்படி பார்த்தா தெரியலையே. ஆனா இப்போ
அந்த அக்காவை பத்தி ஊர் புள்ள என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். தெரியுமா தெரியாதா? உள்ள வர்ற பிசாசு தெரிஞ்சு வர மாட்டான். ஊரை விட்டு வெளியே போகும்போது தான் தெரியும் அவன் இங்க வந்திருக்கிறான்றத. பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உன்னை ஆரவாரப்படுத்துகிறவர், உன்னை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிறவர், அப்படி வந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். ஆனா அவர் வெளியே போகும்போது அமைதியா போயிடுவாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், என் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளவே இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அவர் எப்ப போனார்னு தெரியாது. போனவர் போன பிறகு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும், ஐயோ என் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ. அவர் எப்ப கைவிட்டாருன்னு இன்னும் என்ன செய்யல யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஆசாரிய ஊழியத்தை அடுத்து செய்ய வேண்டியவர்கள், ஆசாரியனுடைய காரியத்தில் அவர்கள் ஜெயம் எடுக்க வேண்டியவர்கள். ஆசாரியன் ஏலி தேவனுடைய ஆலயத்தில் படுத்து கிடக்கிறவன், தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தேவனை அறிந்திருக்கிற தேவ அறிவிலே வளர்ந்து பெருகுகிறவன். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறினார்கள். பேலியாளின் பிள்ளைகள் பேலியாளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்ததுனால அவர்கள் கர்த்தரை அறியல, ஆண்டவர் அறியல. ஆனா அறிவு இருந்துச்சா? அறிவு இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா 7வது ஒரு அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன், அடுத்து ஆராதனையை செய்ய வேண்டியவன் அவன் தான், அடுத்து பலிபீடத்தில் போய் நிக்க வேண்டியவன் அவன் தான், அடுத்து தேவனுக்காக வைராகியம் கொண்டு எழும்ப வேண்டியவன் அவன் தான். ஆனால் அவன் தேவனை இன்னும் அறியாத அறிவுக்குள்ளே வராமல் அவன் அறிவிலே உலகத்தின் வாழ்க்கைக்குள்ளே பேலியாளின் பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள நானும் ஏமாத்துறோம். யோசித்து பாருங்க, ஆசாரிய வகுப்புல இருக்கிற பிள்ளையே இன்னும் தேவனை அறியவில்லையானால், ஆசாரிய குடும்பத்தில் அல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தொழுது கொள்ளுகிற நாம நம்முடைய பிள்ளைகள் என்ன நிலைமையில இருக்கிறது என்பதை சற்று நீ நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். உன் பிள்ளைகளை நீ ஊக்குவிக்காமல் இருப்பாயானா பேலியாளின் பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். நீ உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இராமல் போவாயானால் உன் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஏலி ஆசாரியன் தான், ஆசாரிய ஊழியத்தை செய்தவன் தான். ஆனால் அவன் தன் பிள்ளைகளை வளர்க்க தவறி போனான். தன் பிள்ளைகளை சரியானபடி ஆசாரிய ஊழியத்துக்கென்று அவனை அறியப்படாமல் விட்டு விட்டான். தேவனை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுத்திருப்பானால் நிச்சயம் அவர்கள் அறிந்திருப்பார்கள். நாம சொல்லுவோம், என் பிள்ளை என்ன பார்த்த உடனே அப்படியே வளர்ந்து வந்தோம். வளராது, வளராது. அவனை ஊக்குவிக்கணும், அவனை திணிக்கணும். சோறு பிள்ளை தானா தின்னுடும் அப்படின்னு நினைச்சா தின்னாது. அதுக்கு ஒரு 2 குட்டி குட்டி என்ன செய்யணும்? தின்னு துருத்தணும், தின்னு திணிக்கணும். அது 2 வாயில போவோம், 2 கீழே துப்போம். துப்பினாலும் பரவாயில்ல, வேஸ்டா போயிடுச்சுன்னு என்ன செய்யாத, நினைக்காத. 2வது உள்ள போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க, 2 வசனமாவது தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க, 2 வசனத்தினால ஏதோ நிலை நிக்குதேன்னு சந்தோஷப்பட்டுக்க. அது கூட இல்லாம பேலியாலியா பிள்ளையா வளர்க்காதே. சொல்றது புரியுதா? நான் ஜெபம் பண்றேன், அதனால என் பிள்ளை என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குது. நல்லா ஜெபம் பண்ணுது. எங்க ஜெபம் பண்ணுது? அது நோண்டுது, செல்ல நோண்டிக்குது. நாம கண்ணை மூடிக்கின்னு ஜெபம் பண்ணுகிறோம். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை எனக்கு கர்த்தர்னு அவரை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
என் புள்ள பக்கத்துல உட்காந்துக்குச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு என் புள்ள என்ன பண்ணுது? பேலியாளின் பிள்ளையா மாறிடக்கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குன்னா செல்போன் எல்லாம் வேஸ்ட். செல்போன்ல வேணும், செல்போன் வேணான்னு எல்லாம் சொல்லல. நான் இப்ப முடிஞ்ச உடனே போய் நான் கூட செல் எடுத்து பார்ப்பேன் யாரெல்லாம் போன் பண்ணிக்கிறாங்கன்னு. அதுக்கு தேவை, அதுக்கு மிஞ்சி அது நம்மள சாப்பிடக்கூடாது, நாம தான் அதை சாப்பிடணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? புரியுதா? புரியணும். அதுதான் இங்க சொல்றாரு. இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். அதே ஏலியின் இடத்துல வளர்ந்த பிள்ளை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தரை அறியாத சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை போய் படிச்சீங்கன்னா 3 முறை கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. சாமுவேலை பார்த்து என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். 1ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னா அன்னாள் ஜெபத்தினால பெற்றெடுத்த பிள்ளை சாமுவேல். ஜெபத்துல பெற்றெடுக்கும் போதே அவ சொன்னா, நான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்காகவே நான் என்ன செய்யறேன்? அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா. அப்படி அர்ப்பணிக்க சொன்னவ அப்படியே செய்தா. செஞ்ச அந்த சாமுவேலுக்கும் ஏலியின் இடத்துல கொண்டு போய் விட்டா. ஏலியும் அதே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். ஏலியுடைய பிள்ளைகளும் அதே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சாமுவேலும் அதே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாத அறிவை இங்கே தேவன் சாமுவேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாமுவேலை 3 முறை அழைக்கிறார். 3 முறை அழைக்கும் போதெல்லாம் சொல்றாரு, தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் கூப்பிடல. 2வது முறை வந்து கேட்கிறான், தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்ல. 3வது முறை வந்து கேட்கிறான், தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்ல. அப்போ ஏலிக்கு தெரியுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாமுவேலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் சொன்னான், இனி கர்த்தர் உன் கூட யாராவது உன்னை கூப்பிடணும்னு நினைச்சு கூப்பிட்டா இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுக்கிற அனுபவம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் சரியாய் தன் பிள்ளையை வளர்க்கிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. தாம் பிள்ளைகளோடு தேவன் பேசல, தாம் பிள்ளைகள் செய்கிற காரியத்தை ஏலிக்கு பொறுக்கல. ஏலியாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அங்கே கொண்டு வந்து விட்ட சாமுவேல் அந்த இடத்துல ஏலி என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தவனா இருந்தான். ஆனா செய்து கொண்டு இருந்தாலும் கூட தேவனை அறிகிற அறிவு இன்னும் அவனுக்குள்ளே வராததுனாலே அவன் அமைதியாயிருந்தான். அவன் தேவன் அழைக்கும் போதெல்லாம், தேவன் கூப்பிடும் போதெல்லாம் அவன் தாத்தாதான் என்ன கூப்பிடுறாருன்னு ஏலியின் இடத்துல போய் ஒவ்வொரு நேரமும் கேட்டுக்கிட்டு வந்தான். அந்த ஏலி கற்றுக் கொடுத்தார், இனி ஒரு சத்தத்தை நீ கேட்பன்னா அந்த சத்தம் நான் கூப்பிட்டது இல்லை, இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லு என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந்த சாமுவேலுக்கும் 6 அறிவு இருந்துச்சு. அந்த சாமுவேலுக்கும் 6 அறிவு இருந்துச்சா? இருந்துச்சு. அந்த 6 அறிவு இருந்த சாமுவேலும் அதே ஆலயத்துல தான் இருந்தான். அதே ஏலியனுடைய பிள்ளைகள் 2 பேரும் அதே ஆலயத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் 6 அறிவு தான். ஆனால் 7வது ஒரு அறிவு உள்ளவர்கள் என்று சொல்லுவோமானால் அது தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7வது ஒரு அறிவு வேணும் அப்படின்னா அது தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். அந்த ஏலி தேவனை அறிந்ததுனால, தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அந்த ஆலயத்துக்குள்ள அவர் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா.
இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிலே வளர்க்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். நாம மாத்திரம் வளர்ந்தா போதாது, நாம மட்டும் வளர்ந்தா போதாது. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிலை நிறுத்துகிற வரையிலும் ஓயாமல் போராட வேண்டியது அவசியம். டாக்டர் பிள்ளை என்ன ஆகுது? ஹலோ, டாக்டர் பிள்ளை என்ன ஆகுதுன்னு கேட்டேன். டாக்டருக்கு படிக்கிறானே இல்லையோ, ஆனா அவன் வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு யார் தான் முதலாளியே? யார் தான் முதலாளியா? அவன் பிள்ளைதான். அவனுக்கு ஒரு டாக்டர் படிக்கலைன்னா கூட அவனுக்கு ஒரு பட்டத்தை போட்டு என்ன செஞ்சிடறாங்க? ஏன் ஏன் டாக்டர் புள்ள டாக்டர் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். அப்ப உங்க பிள்ளைங்களாம் கேட்டா என்ன சொல்றோம்? அவன் வழிய அவன் பார்த்துக்குவான். என்ன சொல்லுவான்? அவன் வழிய அவன் பார்த்துக்கிற வழியை நீ போய் பார்க்கும்போது தெரியும், 2 கண்ணில் தார தாரையா தண்ணி வரும். அவன் பார்த்துக்கிட்டு போற வழியை நீ போய் பார்த்தேன்னா நாம சொல்லுவோம் அவன் வழியை அவன் பார்த்துக்குவான்னு. அவன் வழியை பார்க்கறது பெருசு இல்ல, அவனுக்கு வழிகாட்டியா நீ தான் இருக்கணும்ன்றத நான் சொல்லி காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அது இல்லாம போச்சுன்னா உன் பிள்ளைக்கு முன்னாடி நீ தன் கண்ணுல தண்ணி விடுவே, தார தாரையா வரும். அது அன்னைக்கு அந்த கண்ணீரை அவன் வளர்க்கிற சரியான பாதைக்கு நீ சரியா கண்ணீர் விட்டு இருப்பன்னா அவன் சரியா வளர்ந்து போயிருப்பான். அவன் வழியா அவன் பார்த்துக்குவான். அவன் வழியா அவன் பார்த்துக்கிட்டதுனால தான் நீ இப்ப கண்ணீர் வடிக்கிற. புரிஞ்சா? அததான் இங்க சொல்றாரு. அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது சொன்னாரு, வாசிக்கிறோம் சங்கீதம் 94:2. பூமியின் நியாயாதிபதியே, நாம் நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். பெருமைக்காரருக்கு பதிலளியும். பதிலளியும். நமக்கு நம்ம பிள்ளை வளர்றது நமக்கு பெருமை. நம்ம பிள்ளை வளர்றது நமக்கு என்னது? உனக்கு பொறாமையாக்குது ஐயா. என் பிள்ளை வளர்றது எனக்கு பெருமை, ஆனா உனக்கு என்னவா இருக்குது? பொறாமையாகுது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம். என் பிள்ளை வளர்றது உனக்கு பொறாமையாக்குதா அப்படின்னு சொல்லுவோம். உன் பிள்ளை வளர்ற விதம் சரியில்லைன்னு சொல்றதான் நான் பொறாமன்னு சொல்லல. உன் பிள்ளை சரியா வளரலன்றத சொல்லி காண்பிக்கிறதுக்கு தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதை பார்த்து என்ன பொறாமன்னு சொன்னா அதுவும் நீ வச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது அப்படி நீ நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வரும், தாம் பிள்ளைக்கு குறித்த பெருமை பாராட்டின பெருமை நிமித்தம் அப்ப சொல்லுவாங்க, அன்னைக்கே அவர் சொன்னாரு. எவர் சொன்னாரு? ஓ, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னவரை பார்த்து சொல்லுவாங்க, அன்னைக்கே அவர் சொன்னார். என்னன்னு இப்ப பார்த்தா என்னவா தெரியுது? பொறாமையா தான் தெரியும். உன் பிள்ளைய வளர்க்கறது எனக்கு எப்படி தெரியுது? பக்கத்துல பார்த்தியாவது சொல்லுங்களேன். என்னத்தான் பார்க்க மாட்டேன்றீங்க? ஐயோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிச்சிருவோம். மெசேஜே ஒன்றும் வரல, முடிச்சிருவோம். உன் பிள்ளைய வளர்க்கறது எனக்கு என்னவா இருக்குது? பொறாமையா தான் இருக்குது. ஆனா உன் பிள்ளை இப்படி வளருதேன்னு சொல்றது, அதை ஏற்றுக்கொள்ள மனம் உனக்கு என்ன இல்லை? அறிவு. தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ள இருக்குமானா அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத நீ என்ன செய்வ? சரியா கேட்ப. கேட்டுட்டாவது என்ன செய்வ? ஒருவேளை நான் சொல்றத நீ கேட்கலனாலும் தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ள இருக்குன்னா தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு கேட்ப, ஆண்டவரே இப்படி ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு போறாங்களே, என் பிள்ளை அப்படி இருக்கானா அப்படின்னு என்ன செய்வ? நீ தேவ சமூகத்துல கேட்ப. அந்த மனுஷனை பார்த்து நீ என்ன செய்ய மாட்ட? பொறாமப்பட மாட்ட, பொறாமன்னு சொல்ல மாட்ட, அவன் ஏளனமா பேச மாட்ட. தேவ சமூகத்துல நின்று
தேவனிடத்துல முறையிடுகிறவராய் இருப்பேன். 10வது வசனம் சொல்லுது, வாசிங்களா? 94:10. ஜாதிகளை தண்டிக்கிறவர் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்வாரோ கடிந்து கொள்ளுவாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. அறியாரோ. அவருக்கு தெரியாதா? தெரியாதா? நாம என்ன கேள்வி கேட்போம்? என் பிள்ளை எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியாதா? என் பிள்ளை எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியாதா? எடுத்த உடனே கேள்வி என்னதான் கேட்போம்? அம்மா, உன் பிள்ளை இப்படி நடக்குது, கொஞ்சம் என்ன பாரு அப்படின்னு மெதுவா சொன்னா பிள்ளை எதுலயே நம்மளே என்ன செய்வாங்க? ஏன்னா பிள்ளைங்க நயனவோ பொறாமப்பட்டு அந்த பிள்ளைய பத்தி குறை சொல்ற மாதிரி, எனக்கு தெரியாதா எங்க பிள்ளை எப்படி வளருதுன்னு? இல்ல நாங்க எங்க பிள்ளைய எப்படி வளர்க்குறோம்னு தெரியாதா? கேட்போமா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நான் கேட்கல, பைபிள் சொல்லுது. தேவனை அறிகிற அறிவு உனக்கு இருக்குமானா அந்த அறிவு தேவனிடத்திலிருந்து வருகிற வரையிலும் அதை சரியாய் பாதுகாக்கிறவர்களா இருப்பீர்கள். அததான் இங்க சொன்னார். ஏலியுடைய பிள்ளைங்க ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டியவங்க, செய்யல. அடுத்து பிள்ளைய பொருத்தனைக்காக கொண்டு வந்து விட்டது. அந்த பிள்ளை அது எழும்பி தேவ ஆசாரிய ஊழியத்தை செஞ்சிச்சு. அப்ப என்ன, ஏலிக்கு பொறாமையோ? தாம் புள்ள சரியா வளரல, இது பாரு எப்படி வளருது அப்படின்னு சொல்றது பொறாமையோ? சொல்லுங்க, பொறாமையா? இல்ல. தாம் புள்ள சரியா இல்லைனாலும் தான் வளர்க்கிற பிள்ளை சரியா இருக்கணும். ஹலோ, புரியுதா? தாம் பிள்ளை சரியா இல்லைனாலும் தான் வளர்க்கிற பிள்ளை சரியா இருக்கணும். அதுக்கு நீ உத்தரவாதம். கர்த்தரை அறிகிற அறிவு உனக்குள்ள இருக்குதுன்னா உன் பிள்ளைய நீ விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ இன்னொரு பிள்ளைய நீ பாதுகாக்கணும்னு விரும்பினா நீ அந்த பிள்ளையை சரியாய் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரையிலும் அதுக்கு நீதான் உத்தரவாதம். ஹலோ, உத்தரவாதம். புரியுதா? புரியுதா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை வளர்க்கறது சரியில்லையா, என் பிள்ளைய நான் வளர்க்கறது பார்க்கலையா அப்படின்னு. எந்த வசனம் சொல்லுது? வசனத்தை திரும்ப படிக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய போல இன்னும். ஜாதிகளை தண்டிக்கிறவர் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்வாரோ கடிந்து கொள்வாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. அறியாரோ. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்க கையில உன் பள்ளியா கொடுத்திருக்காரு. அதுக்கு நீதான் உத்தரவாதம். அது போய் பள்ளத்துல விழுதுன்னா நீ பார்த்துக்கிட்ட ஆண்டவர் பார்த்துக்காரு அப்படின்னா சொல்லுங்க. ஹலோ, பள்ளத்துல விழுகிற பிள்ளைன்னு தெரியுது, தாம் பிள்ளைதான் போய் பள்ளத்துல விழுது. பள்ளத்துல விழுகிற பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கிற தகப்பனும் தாயும் நம்ம பார்த்திருப்போமா? ஆனா இப்ப பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் பார்க்காமல இருக்கிறாரு. ஆண்டவர் பார்க்காமல இருக்கிறாரு. பிள்ளை கீழே விழுறத பார்த்துன்னு நீ பார்க்கலையா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. அப்ப ஆண்டவர் வந்து தூக்குவார, நீ தூக்கணுமா? அது தெரியாம ஆண்டவர் பார்த்துக்குவாரு. முதல்ல நீ, உனக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த பிள்ளை கீழே விழ போகுதுன்னு தெரியுது, தெரிஞ்சு நீ கீழே விழட்டோன்னு பார்த்துக்கிட்டு இருப்பன்னா அது உனக்கு. புரிஞ்சுக்கிடுங்க தேவனுடைய பிள்ளைகளை. எனக்கு தேவ சமூகத்துல தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனால்தான் நானும் சீர்கெட்டு கிடக்கிறேன், என்னை சார்ந்திருக்கிற என் பிள்ளைகளும் சீர்கெட்டு கிடக்கிறது. சீர்கெட்டு கிடக்குது.
இன்னைக்கு ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குன்னா, எல்லா மனிதருக்கும் 6 அறிவு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, 6 அறிவு எல்லாருக்கும் இருக்குது. சாவரவனுக்கும் இருக்குது. உயிரோட வாழணும்னு நினைக்கிறவனுக்கு 6 அறிவு தான். சாவரவனுக்கு 5 அறிவா? 6 அறிவு தானே. உயிரோட வாழணுன்றவனுக்கு 6 அறிவு தானே. அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ தேவனை அறிகிற அறிவு உனக்கு இருக்கிறதுனால நீ 7வது அறிவுக்குள்ள இருக்கிற. அந்த அறிவு அநேகருக்கு இல்ல, உனக்கு இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது அநேகருக்கு இல்ல, அதனால அவங்க அவங்களுடைய வழியில இருக்கிறாங்க. நீ அதை அறிந்திருக்கிற, உன் வழியில நீ சரியா நடந்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். வசனம் நிறைய இருக்குது சொல்றதுக்குன்னா, இன்னும் பாதி கூட போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்குவதாக. நம்ம முழங்கால் படியிட்டு இந்த வேளையில நம்ம செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக விருத்தி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சமுத்திரம் ஆண்டவரே பூமி நிரப்பி இருக்கிறது போல, பூமி கர்த்தரை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்கிறது போல, நாங்களும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் உம்மை அறிகிற அறிவில வளர்ந்து பெருகி விருத்தி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல காரியங்களும் கூட இருந்து ஆசீர்வதியும். எல்லாவற்றும் உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஆசீர்வதிப்பினும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனன்யம் ஐக்கியம் ஆலோசனை வழிநடத்தல் பாதுகாப்பு ரட்சிப்பு நம் அனைவரோடு கூட உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பாராக. ஆமென்.